வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் மொழியோட கிளை மொழிகள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மொழியில் வ கிளை மொழிகள்னால் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஒரு மொழி பல காலமாக பலரால் பேசப்படும்போது அதில் வட்டாரம் சமூகம் சார்ந்த மொழிகளில் வேறுபாடுகள் இருக்கும். அந்த வேறுபாடுகளை தான் வழக்கு வேறுபாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இது கிளைமொழிகள் அப்படின்னு சொல்கிறோம். கிளைமொழி வட்டாரம் சார்பாக தனியாக இருக்கும், சமூக கிளைமொழிகள் இருக்கும், தொழில்சார் சிறப்பு வழக்குகள் இருக்கும். அதில் வட்டார கிளைமொழிகளை இன்றைய காலகட்டத்தில் 5 வகையாக பிரிக்கிறோம். வடக்கு கிளைமொழி, தெற்கு கிளைமொழி, மத்திய கிளைமொழி, மேற்கு கிளைமொழி, இலங்கை கிளைமொழி அப்படின்னு பிரிக்கிறோம். வடக்கு கிளைமொழியில் சென்னை, செங்கை, வேலூர், காஞ்சிபுரம் அந்த மாவட்டங்களில் வழங்குறது தான் நம்ம வடக்குன்னு சொல்கிறது. கழுதை, கைதை, வராவிட்டால், வராங்காட்டி அப்படி சொல்லுவாங்க. மத்திய கிளைமொழியில் தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை பகுதிகளில் வழக்கில் உள்ள மத்திய கிளைமொழி. இதை ககர லகர வேறுபாடு தெளிவாக இருக்கும். மூவிட பெயர்கள் பன்மை விகுதி இடம் வச்சுருக்கும். அவன் ப்ளஸ் பன்மை, அதாவது அவனுவோ, பன்மையாக பேசுகிறது அவனுவோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவோ அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கில் தருமபுரி, சேலம், கோவை, நீலகிரிலாம் இதில் சாப்பாடு சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏனுங்க கேட்டுப்பிடுங்க அப்படிலாம் பேசுவாங்க. அடுத்து தெற்கில் மதுரை, ராமநாதபுரம், நெல்லை, குமரி இந்த பகுதி தான் தெற்கு. இதில் நாயை பட்டின்னு சொல்லுவாங்க. பலா சக்கை அப்படி பேசுவாங்க. இவங்க சொல்லுதான், வந்தான், போனான் அப்படின்னு பேசுவாங்க. அதுதான் தெற்கு கிளைமொழி. இலங்கையில் யாழ்ப்பாண தமிழ், மட்டக்களப்பு தமிழ், நீர்கொழும்பு தமிழ், அதுக்கப்புறம் மலைநாட்டு தமிழ் அப்படின்னு 5 உட்கருத்துக்களாக இருக்குது மொழிகள். அதில் தமிழர்கள் பேசும் தமிழில் அதாவது இலங்கை முஸ்லீம் தமிழர்கள் பேசுகிற தமிழில் வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூகம் அப்படிங்கிறது இந்திய சமூகம் இறுக்கமான ஒரு ஜாதி அமைப்பை கொண்டது. ஆங்கங்கே நம்ம காணப்படலாம். அதில் பிராமணர், ஆதி திராவிடர், வேளாளர், வன்னியர் அவங்கள பற்றி சொல்லணும். பிராமணர் பேசுகிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படி தானே. உறவு முறையிலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நோக்கு, அவா, ஆத்துக்காரு, வீடு அப்படி பேசுவாங்க. வேளாளர் அப்பச்சி, அப்பத்தா அப்படி பேசுவாங்க. வன்னியர் சின்னாயி, சின்னம்மா, கொழுந்தியா, மச்சினிச்சி அப்படி பேசுவாங்க. தொழில் சார்ந்ததுன்னா தொழில் சார்பாக தனி சமூகம் வாழ்வை கொண்ட குழுவினர் சிறப்புலாம் இருக்குது. அதாவது மீனவரோட பேச்சு வேறு மாதிரி இருக்கும், தச்சர் பேச்சு வேறு மாதிரி, உப்பு தொழில் பண்ணுறோம் குயவர் அவங்களோட பேச்சில் வேறுபாடு இருக்கும். மக்கள் அவரவர் வாழும் இடத்தோட நில அமைப்பு, இயற்கை தடைகள் போன்ற விஷயம் காரணமாக பேச்சின் மொழியில் சிறிது சிறிது மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் அவற்றுக்கிடையான தொடர்பு குறையும் போது மாற்றங்கள் மிகுதியாக புதிய மொழியாக பிரியும். அவ்வாறு உருவாகும் புதிய மொழிகள்னால் கிளை மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி.